மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பரவாயில்ல, பெரிய ஆளுக்கு பெரிய இடத்த கொடுக்குறீங்க. எல்லோருக்கும் காலை வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட இளைஞர் கலா வில்வித்தை சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் டாக்டர் திரு ஆறுமுகம் எம்எஸ் யூனிவர்சிட்டி இயக்குனர் அவர், பிசிக்கல் டிபார்ட்மெண்ட் இயக்குனர் அவர்கள் நாம் மாவட்டத்திலிருந்து மாநில போட்டிக்கு வெற்றி பெற்று வந்த மாணவர்களை பாராட்ட வேண்டும் என்று அவர்கள் கடந்த ஒரு வாரமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நம்ம பசங்களுடைய மெடல் சர்டிஃபிகேட் எல்லாமே பள்ளியில் இருந்ததுனால இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன்களை அவங்க பாராட்டியாக வேண்டும் என்று சொல்லி அவங்களை இன்றைக்கி மீட்டிங் போட வச்சுருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, ரோட்டரி கிளப் சென்ட்ரல் அது சார்பாக அதனுடைய தலைவர் திரு பிரசிடென்ட் செல்வ ரமேஷ் சார் அவர்களும் அதனுடைய செயலாளர் கந்தராஜா அவர்களும் இன்றைக்கு உங்களை பாராட்டுவதற்காக நமது தினதரணி பத்திரிகை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நமக்கு அலுவலகத்தை கொடுத்து இந்த மாணவர்களை பாராட்டுவதற்காக ராமலிங்கம் சார் அவர்களும் நமக்கு உடன் துணைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பயிற்சி ஆசிரியர் கோச் இளையராஜா சார் அவர்கள் இன்னொரு விளையாட்டு வேலையாக வெளியே சென்றனால அவர் வர முடியவில்லை. இப்போது மற்றவர்கள் எல்லோரும் இருந்து உங்களை பாராட்டுவார்கள். அடுத்ததாக இப்போ அனைவரும் தமிழ்தாய் வாழ்த்து. அட்டென்ஷன். கடலொடுத்த நிலமடைந்து வெளியொழுகும் இப்போது நம்முடைய மாவட்ட தலைவர் டாக்டர் திரு ஆறுமுகம் சார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே நம்முடன் வருகை தந்துள்ள சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை இத்தருணத்தில் எங்களது ஆர்ச்சரி சங்கத்தின் சார்பாக வரவேற்பதிலும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலும் பெருமை கொள்கிறோம். விளையாட்டுங்கிறது மிகச்சிறந்த ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு செல்வம் பெருசா, கல்வி பெருசா, அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எது மிக பெருசுன்னு பார்த்தா நம்மளுடைய உடல் வளம் தான். அதாவது ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்த்தை கொடுக்கறதுக்கு வேறு வாய்ப்பு எதுவுமே கிடையாது இந்த சூழ்நிலையில். அன்றைக்கி இயற்கையாகவே நம்ம பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் விவசாயம் செய்தாங்க. உடல் உழைப்பு நிறையா இருந்துச்சு. எங்கே போனாலும் வாக்கிங் போனாங்க, எங்கே போனாலும் சைக்கிளில் போனாங்க. அதனால் இது எல்லாமே உடல் உழைப்பை கொடுத்ததுனால ஆரோக்கியம் இயற்கையாகவே இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கியங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருச்சு. இதுக்கு இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறது மட்டும்தான். ஒரு காலத்தில் பேரண்ட்ஸ் விளையாடக்கூடிய மாணவர்கள் சரியாக படிக்க மாட்டாங்க, படிப்பு சரியாக வராதெல்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, மாணவர்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக ஸ்போர்ட்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழகத்திலையும் சரி, கல்லூரிகளிலும் சரி, பள்ளிகளிலும் சரி. அரசே இன்றைக்கி விளையாட்டுத்துறையை முன்னெடுத்து விளையாட்டுத்துறைக்கு மிக முக்கியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் தமிழ்நாடு தமிழகத்திற்கு ஒரு துணை முதலமைச்சரையே விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக நியமிச்சிருக்காங்க.
ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸு விட்டால் வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து நல்ல அறிவையும் சரி உடல் ஆரோக்கியத்தை சரி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம முன்னெடுத்து விளையாட்டுத்துறையில் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து ஈடுபடுத்தினதில் இந்த ஆர்ச்சரி துறை சங்கத்தின் சார்பாக இங்கே வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும் நான் முதல்ல பாராட்டிக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது ஆர்ச்சரிங்கிறது வந்து நிறைய வரலாறு இருக்குது. அதை பற்றி நம்மளுடைய செயலாளர் துரைப்பாண்டியன் அவர்கள் மிகச்சிறப்பாக விளக்குவாங்க. இந்த ஆர்ச்சரியில் முக்கியமாக என்ன நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன், ஒரு கான்சன்ட்ரேஷன் குவாலிட்டி வந்து டெவலப் ஆகும். எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வெற்றி பெறணும்னா நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே குறிக்கோளை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும், அப்போ தான் வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கில்லை வந்து இந்த ஆர்ச்சரி வந்து நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுது. அந்த ஸ்கில்லை வந்து நம்மளுக்கு இந்த ஆர்ச்சரி வந்து டெவலப் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்படி பார்க்க போகும்போது இதை விளையாடக்கூடிய இந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய மனம் வந்து ஒருநிலை அடையக்கூடிய குவாலிட்டி வந்து டெவலப் ஆகுது. இதன் மூலமாக அவங்க கல்வியிலையும் சிறப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு நாளைக்கு வந்து வேலை வாய்ப்புகளுக்கு போகிறாங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சிறந்த ஒரு செயல்பாடுகளுக்காக அவங்க முயற்சி எடுக்கும் பொழுது இந்த ஃபோக்கஸ், அந்த அட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணும். ஸோ அந்த வகையிலலாம் அவங்களுக்கு ஆர்ச்சரி வந்து நல்லா டெவலப் ஆகுதுன்னு இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். பல்கலைக்கழகத்தில் வந்து நிறைய போட்டிகள் இருக்குது. அதில் ஆர்ச்சரியும் வந்து ஒன் ஆஃப் த போட்டி. இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்ச்சரியில் வந்து இன்றைய காலகட்டத்தில் இது ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ். ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ்னு எடுத்திங்கன்னா அது வந்து டார்கெட் ஆர்ச்சரி வருது. இந்த டார்கெட் ஆர்ச்சரி பார்த்திங்கன்னா நேராக போட்டு ஒரு 75 மீட்டர்ஸில் இருக்கும். அந்த டார்கெட் 75 மீட்டர்ஸ்க்கு நம்ம கண்ணே தெரியாது, அவ்வளோ தூரத்தில் இருக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரோ வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், சின்ன சைஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 75 மீட்டர்ஸுக்கு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான அந்த டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய குவாலிட்டி, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கூடக்கூடிய அந்த பயிற்சி, இதெல்லாம் வந்து நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதை சின்ன வயசுலேயே நல்ல குழந்தைகள்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சின்ன வயசாக தெரியுது. ஸோ இந்த வயசு வந்து ரைட் ஏஜ். அண்டர் 10 இயர்ஸில் நிறைய பேர் இருக்கிறீங்க. இது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர்ஸை கொடுக்கும். அதனால் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆர்ச்சரிக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை, உங்கள் பசங்களை நீங்கள் வந்து கொண்டு வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். ஓன் எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் டைம் அதிகமாகும். ஒரு இடத்துல போய் ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கி பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. அப்போ நம்மளுக்கு எக்யூப்மெண்ட் இருக்கும்போது அதை சேஃபாக எப்படி யூஸ் பண்ணணும், அது விளையாண்டுறக்கூடாது. ஆர்ச்சரி வந்து ஒரு டேஞ்சரஸ் இது வேறு ஏரோ. ஸோ அதனால் அதெல்லாம் அவனுக்கு வந்து டீச் பண்ணப்படும். அதெல்லாம் அவனுக்கு நம்மளும் என்ன செய்யணும், கண்ட்ரோல் வச்சுக்கணும். கண்ட்ரோல் வச்சு அவனுக்கு முறையான பயிற்சிகள் அளிக்கும்போது டெஃபினட்டாக உலக அளவில் சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற நீங்கள் காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸு, ஒரு ஃபுட்பால், ஹாக்கி, கபடி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவாலிட்டி வந்து டாமினண்ட் கேரக்டராக இருக்கும். இந்த ஃபிசிக்கல் குவாலிட்டிஸில் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது, யூரோப்பை கம்பேர் பண்ணும்போது சப்ஸ்டாண்டர்டு தான். அப்படி பண்ணும்போது நம்மளால் அதனால தான் ஒலிம்பிக்கில் மெடல் எடுக்க முடியலை. அப்போ இது போன்ற ஆர்ச்சரி, ஷூட்டிங்கு, அப்புறம் இது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் டாமினன்ஸ் இல்லாமல் மென்டல் எபிலிட்டியை பயன்படுத்தக்கூடியது. நம்ம இந்த ரிஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் எல்லாமே உலகத்தில் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். பேட்மிண்டன், டென்னிஸு, அப்புறம் செஸ்ஸு, கேரமு, இந்த ஆர்ச்சரி, ஷூட்டிங், இந்த ரிஸ்ட்டு எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அந்த ஸ்போர்ட்ஸில் எல்லாமே இந்தியன்ஸினுடைய டாமினன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பார்க்க போகும்போது இந்த ஆர்ச்சரி, ரிஸ்ட்டு ஸ்போர்ட்ஸு, ஸோ இதில் டெஃபினட்டாக நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆர்ச்சரி ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணது உங்களுடைய ப்ரில்லியன்ஸை தான் காட்டுது. ஏன்னா மற்ற நீங்கள் ஃபுட்பால்லாம் சூஸ் பண்ணால் நானே டெஃபினட்டாக சொல்லுவேன், வெரி வெரி டிஃபிகல்ட், வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால் இந்த ஆர்ச்சரி வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லைஃப்பை வந்து நல்லபடியாக கொடுக்கும். கல்வியிலேயே அவங்களுக்கு வந்து முன்னேறதுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். பெரிய லெவலில் இது டைம் சாப்பிடாது, கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் டெய்லி. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இதில் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதை எடுத்து பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய செயலாளரும் சரி, அவரோட துணை புரிந்து இருக்கக்கூடிய இளையராஜாவும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அவங்க கேட்டுக்கொண்டது பகுதியில் தான் நான் வந்து எந்த அசோசியேஷன் பொதுவாக போகிறது கிடையாது. சார் இது வந்து இல்லாத ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்குது நம்ம திருநெல்வேலியில்,
இந்த ஸ்போர்ட்ஸ் ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய குழந்தைகளும் இந்த ஆர்ச்சரியில் அச்சீவ் பண்ணுவாங்க, நிறைய மெடல்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதன்படி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எப்படி 1 இயர் இருக்கோம்ல சார், 1 இயர் இந்த இதை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடந்திருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் எல்லா மாணவர்கள்லாம் போய் அதில் வந்து மெடல் வின் பண்ணியிருக்கிறீங்க, கப்பு வின் பண்ணியிருக்கிறீங்க. நான் லைவாகவே அந்த யூடியூப்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எனக்கு வந்து அந்த ஸ்டேட் செக்ரட்டரி மிஸ்டர் சபாபதி அப்படிங்கிறவர், அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், அவர் வந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் பீரியடில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஆர்ச்சரி அசோசியேஷன், we are extend a very hearty congratulations to all the players, those who are involved in the sports activities of this particular archery events. Definitely you are all being a good position in your future. Okay, all the best to everyone. Students, do your best and cooperate with your coaches support. Take support with associations. You have to achieve very laurels too in your future. Okay, fine. Thank you for all for this opportunity. Thank you very much. அப்புறம் நம்மளுடைய நண்பர் ராமலிங்கம் சார், அவரை சொல்லணும்னா பெரிய ஸ்டோரி, ரொம்ப நேரம் சொல்லணும். எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே அவர் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ஒரு குட் பேட்டர்னேஜ் வச்சுருக்கிறாரு. நாங்கள் வந்து எத்தனை ஸ்போர்ட்ஸ் நடத்தினாலும் சரி, அதில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகி அதில் உள்ள நியூஸை எடுத்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து கொடுக்குறதுல முதன்மையான ஒரு இதாக இருந்தாங்க. முதல்ல சன் டிவியில் இருந்தாங்க. அவங்க பேரே சன் டிவி ராமலிங்கம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க அதை வந்து தனி ஒரு ஆளாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து பல ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தருணத்தில் ராமலிங்கம் சார் அவர்களையும் இத்தருணத்தில் பாராட்டி கொள்கிறேன். இன்னும் பல ஈவெண்ட்ஸ் அவங்களுக்கு சேர்ந்து நாங்கள் பண்ண இருக்கிறோம். ஸோ அதில் எல்லாமே நம்மளுடைய திருநெல்வேலியை சேர்ந்த குழந்தைகள் வந்து பயனடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஆரம் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ரோட்டரி சங்க தலைவர் அவர்கள் செல்வ ரமேஷ் சார் அவர்கள் சிறிது உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்கே வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரலுங்கிற அமைப்பில் நான் வந்து தலைவராக இருக்கேன். என்னை வந்து இந்த நிகழ்விற்கு அழைத்த டாக்டர் ஆறுமுகம் சார் அவர்களுக்கும், புல்பாண்டி சார் அவர்களுக்கும், எங்கள் ரோட்டரியின் பப்ளிக் இமேஜ் சேர்மன் ரோட்டரியன் ராமலிங்கம் அவர்களுக்கும் முதல்ல எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்று வந்து இந்த வில்வித்தை. இந்த வில்வித்தை போட்டியில் மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கு பெற்று அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் அனைவர்களுக்கும் எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அந்த மாணவ மாணவியர்களை ஊக்கப்படுத்திய பெற்றோர்களாகிய உங்களுக்கும் எங்கள் சங்கம் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸை வந்து ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிறது. நிறைய ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட் எல்லாமே நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஆமாம், இப்போ சார் வந்து எங்கள் கிளப்புக்கு இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்து அதுக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நாங்கள் புராண கதைகளை தான் நம்ம வந்து இந்த வில்வித்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம மாணவ மாணவிகள் வந்து பயின்று அதில் மாவட்ட அளவில் பங்கு பெற்று வெற்றி கோப்பையோடு வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களுக்கு மீண்டும் எங்கள் சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு அழைத்த புல்பாண்டி சார், ராமலிங்கம் அவர்களுக்கும் டாக்டர் ஆறுமுகம் அவர்களுக்கும் எங்கள் ரோட்டரி கிளப் திருநெல்வேலி சென்ட்ரல் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தலைவர் செல்வ ரமேஷ் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேர்ந்து போங்க ஜி, ஃபுல் பண்ணி சார் பின்னாடி போங்க, பின்னாடி சேர்ந்துருங்க. வாய்ஸ் சொல்லுங்கள். ஐஐபி சிபிஎஸ்சி ஸ்கூல் குரு லெக்சர். அது சிங்கிள் ஸ்பாட், 5 ஸ்பாட், மிக்சட் ஸ்பாட், அது ரீகப் உட்டன் போரில் செகண்ட் பிரைஸ், ஸ்டேட் லெவலில் 2ஆம் இடம், 3 கேட்டகரி. நீங்கள் கோப்பை கொடுங்க, கோப்பை கொடுங்க, பிடிக்கும்.
கொஞ்சம் ஓகே. அடுத்து அற்புதராஜ். அற்புதராஜ் அண்டர் 14ல இந்தியன் போல சிங்கிள் ஸ்பாட்ல முதலிடமும் பிக்சட் ஸ்பாட்ல இரண்டாவது இடமும் மாநில லெவல். அங்கே கொடுத்துடலாம். சர்வே தம்பி இங்கே பாருங்க ரெடி. ஓகே. சர்வே ரெடி டு ராஜ்குமார். இது யார் இருக்கா? 3 அண்டர் 14 இந்த 14ல வந்து இந்தியன் போகுது. Surveyed Higher Secondary School under 14 Indian bow single spotல second, 5 spotல first. ஆமா முதலிடம். Mixed spotல இரண்டாம் இடம். மொத்தம் 3 மெடல். கோப்பா சார். இங்கே பாருங்க ரெடி. இங்கே பார்த்துங்க. ஓகே. சக்சஸ் யாரு? பிளஸ்யூ வந்திருக்கியா? பிளஸ்யூ 12. பிளஸ்யூ வந்து அண்டர் 10ல சிங்கிள் ஸ்பாட்ல செகண்ட், 5 ஸ்பாட்ல செகண்ட் மாநில லெவல். இந்த கோப்பை கொடுக்கிறது வந்து அவங்க ஸ்கோர் அதிகமா பண்ணியிருப்பாங்க. அது அடிப்படையில் சார் அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே. லெவின் அண்டர் 12 கேட்டகரி 3 மெடல். சிங்கிள் ஸ்பாட், 5 ஸ்பாட், மிக்சட் ஸ்பாட் 3லுமே முதலிடம் அண்டர் 12 கேட்டகரி. ரெடி. ஓகே. கார்த்திகேயன் அண்டர் 14 சக்சஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 5 ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் மாநில லெவல். ரெடிங்க. ஓகே, தேங்க்யூ. தருண் அண்டர் 12 கேட்டகரி சிங்கிள் ஸ்பாட்ல செகண்ட், 5 ஸ்பாட்ல தேர்ட். தருண் சக்சஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். போலிகாசனே கார்த்திகேயன், தருண், லெவின் வந்தாச்சு, லஸ்ஸி வந்தாச்சு, மாதேஷ் வரலையோ? சரி. போலிகாஸ் அந்த சுபாயித்து வரலையோ? சரி. அண்டர் 10 கேட்டகரி
சிங்கிள் ஸ்பாட்ல முதலிடம். சர்டிஃபிகேட் இங்க மட்டும் தான் இருக்கு. இந்தா இருக்கு. ரெடி எங்கே பாருங்க ஃபுல் பண்ணி சார். ஓகே அவ்வளவுதானே? எல்லாம் வந்தாச்சுங்களா? இந்த 2 பசங்க வரல அப்படிதானே? உண்மையிலே சொல்ல போனால் ரோட்டரி சங்கத்துக்கு ரொம்ப நாங்கள் வாழ்த்து சொல்லணும். நேற்று நைட்டு தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் கண்டிப்பாக பள்ளி மாணவர்கள் இந்த அளவுக்கு போய் வெற்றி பெற்று விருது வாங்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நைட்டு 9-10 மணிக்கு பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அட்வான்ஸாக வந்துட்டாங்க. சீக்கிரம் முதல்ல வந்து நாங்கள் கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு நாங்கள் பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை சொல்லியிருக்கோம் சார். அடுத்து நமது யூனிவர்சிட்டி டைரக்டர் திரு ஆறுமுகம் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். நம்ம புல்பாண்டி சார் அவர்களுக்கு எங்கள் கிளப் செக்ரட்டரி ரொட்டேரியன் கந்தராஜ் அவர்கள் சால்வ் அணிப்பார். மாவட்ட தலைவர் டாக்டர் எஸ் ஆறுமுகம் சார் அவர்கள், யூனிவர்சிட்டி ரோட்டரியுடைய தலைவர் செல்வ ரமேஷ் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். அடுத்ததாக திரு ஆறுமுகம் சார் அவர்கள் நம்ம ரோட்டரியுடைய செயலாளர் கந்தராஜ் சார் அவர்களுக்கு நம்ம மாவட்ட தலைவர் ஆறுமுகம் சார் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். மாவட்ட தலைவர் திரு ஆறுமுகம் சார் அவர்கள் தினதரணி பத்திரிகை ஆசிரியர் ராமலிங்கம் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். பேரண்ட்ஸ் வாங்க. குருலட்சுமி தாத்தாவா வாங்க. எதுக்கு ஐஐபி ஸ்டூடெண்ட் குருலட்சன் தந்துருங்க, இல்லை கொடுத்துருங்க, அது வேண்டாம் ஜி, அது தந்துருங்க, தட்டி விழுந்துடக்கூடாது. அவருடைய கிராண்ட் ஃபாதர் தாத்தா அவர்களுக்கு தலைவர் அவர்கள் ரோட்டரி தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். Holy Grass School. Holy Grass School. கிறிஸ்துவ தேசனுடைய ஃபாதர். அவர்கள் ரோட்டரி சங்கம் சார்பாக கந்தராஜ் சார் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்து சார் வாங்க. ஃபாதர் அவர்களுக்கு மேலே சொல்லுங்க. தருண் அவருடைய ஃபாதர் ஆர்மி சார் அவர்கள் முன்னாடி அவங்க ஃபாதர் இருக்காங்களா? சொல்லுங்க. இல்லாட்டி அவங்க அம்மா யார் இருக்காங்களோ சார், 2 பேருமே வரட்டும். இல்லை ஜி, 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேரும் நிற்க வச்சு எடுக்கணும். இல்லையா? சரி, இல்லையா அவங்க சைடில் நிற்பாங்க. போயிட்டு வந்தாங்க. சரி, பரவாயில்ல, நீங்கள் வைங்க. இல்லை இல்லை, அவங்க கீழே போயிட்டாங்க. கீழே போயிட்டாங்க.
சரி, வாங்க. நீங்க போங்க. லிபின் சுதர்சன் சக்சஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அவருடைய மதர் ஆர்மி சார் அவர்கள் கொண்டாடி அடுத்து வாங்கணும் போய் கசரு சக்சஸ் கார்த்திகேயன் சக்சஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கார்த்திகேயன் பையனும் வரலாம் பையன் வாப்பா. அவருடைய மதர் அவர்களுக்கு ரோட்டரி சங்க தலைவர் செல்வ ரமேஷ் சார் அவர்கள் ஒரு கொண்டாடி அறிவிப்பார். வேற யாரும் வர வேண்டியிருக்கு? பேரண்ட்ஸ் நீங்க நீங்க போங்க. அற்புராஜ் ஃபாதர் தாத்தா தாத்தா ஐஇபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சிபிஎஸ்சி பள்ளியுடைய அற்புதராஜ் அவருடைய ஃபாதர். ஓகே. கொண்டாடி அறிவிப்பார். ஓகே. இதுல என்ன நன்றியுரை நம்ம ரோட்டரி சங்கத்தினுடைய செக்ரட்டரி திரு கந்தராஜ் சார் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த அருமையானதொரு ஞாயிறு காலை பொழுதினில் இந்த ஆர்ச்சரி சங்கம், தினதரணி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் இணைந்து நடத்தும் இந்த பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் பிரசிடெண்ட் செல்வ ரமேஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது ஆர்ச்சரி சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஆறுமுகம் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் செக்ரட்டரி துரைபாண்டியன் அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது இந்த ஆர்ச்சரி இந்த விஷயத்தில் கலந்துக்கிட்டு இந்த பரிசு பெற்ற அந்த மாணவ மாணவியர்களுக்கான பெற்றோர், அதாவது முதல்ல நம்ம இப்போ பிள்ளைங்க விளையாட்டாக சொல்லுதுன்னு இல்லாமல் பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்து திரும்ப அவங்கள ஒரு டைவெர்ட் ஆக விடாமல் நேராக கொண்டு போய் திரும்ப அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டு போய் எல்லாத்தையும் அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு உறுதுணையாக இருக்கிற அந்த பேரண்ட்ஸுக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதை கண்ணி பண்ணுங்கள், தயவுசெய்து அவங்கள மேலும் ஊக்கப்படுத்தி கொண்டு வாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கிறேன். மற்றும் அவங்களுடைய குழந்தைகளுக்கான அந்த ஆர்ச்சரி வில்வித்த வீரர்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வை அழகாக படம் எடுத்து கொண்டிருக்கிற நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிற நம்ம தினதரணி, ஏன்னா இந்த விஷயத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்கணும், எல்லாருமே அதை விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை சிறப்பாக பண்ணிக்கொண்டு இருக்கிற நமது தினதரணி ஆசிரியர் ராமலிங்கம் அவர்களுக்கு மிக நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெகதிநாயக ஜெயகே பாரத. ஓகே ஜி. ரைட், தேங்க்யூ. நல்லா விளையாண்டு நல்லா பெரிய மெடல் வாங்கணும்.